ஓம் சாய்ராம். வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு 12 பாவகங்களில் சந்திரன் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவான் என்பதை பார்ப்போம். முன்பு சூரியனை பற்றி சொன்னோம், இன்று சந்திரனை பற்றி சொல்கிறோம். இந்த பாவகங்களில் சந்திரன் இருந்தால் என்று சொன்னால், சந்திரன் வளர்பிறை சந்திரனுக்கு நல்ல பலனையும் தேய்பிறை சந்திரனுக்கு ஒரு சற்றே குறைவான பலனையும் தருவார்கள். சந்திரன் தனித்து பாவங்களில் இருந்தால் அது ஒரு பலனை தரும். சந்திரன் மற்றொரு கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் ஒரு பலன் தரும். சந்திரன் மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் ஒரு பலன் தரும். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இன்று சாராவளி மிக முக்கியமான ஒரு புத்தகம். சாராவளியிலிருந்து நான் இதை எடுத்து சொல்கிறேன். சந்திரன் 12 பாவகங்களில் இருந்தால் என்னென்ன பலனை தருவார்? வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரி, முதலில் லக்னத்தில் சந்திரன் இருந்தால், லக்னம் பாவகத்தினுடைய லக்னம் போட்டிருப்போம் இல்லையா, அதுல சந்திரன் இருந்தால், அதுலயும் வளர்பிறை சந்திரன் இருந்தால், அதுலயும் கடகம் ரிஷபம் இருந்த 2 ராசிகளில் சந்திரன் இருந்தார். ஏன் அது இப்படி சொல்றாங்கன்னா, கடகம் வந்து சந்திரனுடைய வீடு, ரிஷபம் வந்து சந்திரன் உச்சம் பெற்ற வீடு இல்லையா? அங்கு லக்னமாக இருந்து அங்கே சந்திரனும் இருந்தால் அவனுடைய பலன்கள் பிறர் மனிதர்களை நன்கு புரிந்து கொள்பவர்கள், அழகு, சந்திரன் இருந்தாலே ஒரு அழகு, செல்வம், அனுபவிக்கும் குணம், இவை எல்லாமே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் செல்வம். பிறர் மனதை புரிந்து கொள்ளுதல் என்றால் சந்திரன் இருந்தாலே மனதுதான். நீங்க எப்போதும் கணக்கில் வச்சுக்கோங்க, மனம்தான் சந்திரன். அலைவாயு மனம், மிக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திரன். சல்லுன்னு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திர மாதிரி 2 நாள்ல அடுத்த ராசி போயிட்டே இருப்பான். விறுவிறுன்னு காலையில் ஞாயிறு மாறிட்டே இருப்பான் சந்திரன். எனவே அந்த சந்திரன் வந்து மனம் போன்று அலைபாளையக்கூடியவன். எனவே சந்திரனை அங்கு வைத்திருக்கிறார். அந்த சந்திரன் வந்து நல்லா இருந்தாலே சைக்காலஜிகளா நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள, மன ரீதியாக நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அந்த சந்திரன் சரியில்லாமல் போய்விட்டாலே மன ரீதியாக நிறைய பாதிப்புகளை தரும். இது அடிப்படை. எனவே லக்னத்தில் சந்திரன் இருந்தால், வளர்பிறை சந்திரன் இருந்தால் நல்ல நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், பிறர் மனதை அறிந்து கொள்ளுதல், அழகு, செல்வம், இதெல்லாம் இருக்கும். தேய்பிறை சந்திரன் இருந்தால் இந்த பலன்கள்லாம் குறையும். மற்ற கிரகங்கள்ல போய் சந்திரன் இருந்து அது ஆட்சி, உச்சம், நீசத்துக்கு தகுந்தாப்பல நிறைய விஷயங்கள்ல வந்து வலுவற்று போயிடுவான். சில சமயம் செவிடாக, சில சமயம் ஊமையாக, பேசும் திறமையற்றவனாக, சிந்தனையற்றவனாக, வலு குறைந்தவனாக, மன தைரியமற்றவனாக போவான். இது அடிப்படை சந்திரனை பொறுத்தது. நம்ம சந்திரனை நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? எந்தெந்த நட்சத்திரங்கள்ல எந்த பாதத்துல இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் இங்க ஃபிட்டப் பண்ணிக்கணும். எனவே லக்னம் சந்திரன் இருந்தால், வளர்பிறை சந்திரன் இருந்தால் நல்ல பலன்கள், தேய்பிறை சந்திரன் இருந்தால் குறைவான பலன்கள். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வழக்கமான இன்பம், உறவினர்கள், செல்வம் உடையவர், தனவந்திரம், பொருளற்ற வார்த்தைகளை பயன்படுத்துதல். அதாவது சந்திரன் வந்து பேசிட்டே இருப்பான், ரொம்ப நேரம் பேசுவான். அது என்ன அர்த்தத்துல பேசுறான்னு தெரியாது. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மிகுதியான செல்வம். 2ஆம் இடம் தனத்தை சேமிக்கக்கூடிய இடம் அல்லவா? எனவே அங்க பௌர்ணமி சந்திரன் இருந்தால் மிகுதியான செல்வம். வாக்குவாதத்தில் திறமை ஏற்படுதல் எல்லாம் 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். சந்திரன் நல்ல ஞானத்துக்குரியவன். ஞானம் என்றால் நல்ல அறிவுக்குரியவன் இல்லையா? சந்திரன் நல்ல மனதுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவான், திறம்பட ஜெயிப்பான். அவன் நல்ல சந்திரனாக இருந்தால், வளர்பிறை சந்திரனாக இருந்தால். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மகிழ்ச்சி, வீரம், கல்வி, ஆசை, உணவுப் பொருள் முதலியவற்றில் தேடும் பழக்கம் உள்ளவர்கள். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நல்ல உணவு இருக்கும். இது 3ஆம் இடத்துல இன்னும் வலுவாக மாறுது.
சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் மேற் சொன்னவை கண்டிப்பாக நடக்கும். என்ன மேற் சொன்னவை? மகிழ்ச்சி, வீரம், கல்வி, ஆசை, உணவுப் பொருள் தேடும் பழக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் வலிமை குறைந்தவனாக செயல்படுவான். அவ்வளவுதான். லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், ஒரு பாவக கட்டங்கள்ல இப்ப 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், கேந்திரம் என்று சொல்வாங்க இல்லையா, அங்க இருந்தால் உறவினர்கள், வீடு, அதற்கு தேவையான பொருட்கள், வாகனங்கள் உள்ளவர் சந்திரன் இருந்தால், நல்ல வளர்பிறை சந்திரன் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதே சூரியன் இருந்தால் இல்லைன்னு சொன்னாங்க. அதை நீங்க சூரியனுடைய பதிவை போய் பாருங்க. 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் இதெல்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் சந்திரன் இருந்தால் உறவினர், வீடு, அதற்கு தேவையான பொருட்கள், வாகனங்கள் உள்ளவர், தர்மம் செய்தல், பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றுதல், மிகுதியான இன்பம், துன்பமே இல்லாதவர். அந்த கேந்திரத்துல போய் சந்திரன் இருந்ததுனால இவ்வளவு பலன் கிடைத்தார். இதிலேயே சில குரு பார்த்தாலோ, யார் என்ன பார்வையில் பார்க்கின்றார்களோ அப்பதான் இதோடைய பலன்கள் இன்னும் மேன்மையடையும். அல்லது சந்திரன் யாருடன் சேர்ந்திருக்கின்றானோ அதன் தன்மையிலும் மேன்மையடையும், குறையும். இது அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம கத்துக்க போறோம். இது அடிப்படை பாடம். ஒரு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன என்று சாராவளி சொல்லுகின்ற அடிப்படை பாடம் ஆ என்ற முறையில தான் கத்துக்கணும். 4ஆம் இடத்துல இருந்தால் இவ்வளவு நல்ல பலன். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லவா, அறிவு உள்ள இடம் இல்லவா சந்திரன், அங்க இருந்தால் கூடுதலான மக்கள் பேர். இதே 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் குழந்தைகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது சூரியனுடைய பதிவை சொல்லியிருக்கு, அங்க பாருங்க. இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கூடுதலான மக்கள் பேரு, உறவினர்கள், இன்பம் அனுபவித்தல், அறிவாளி. நான் சொன்னேன் 5ஆம் இடத்தில், 5ஆம் இடம் வந்து நாலேஜ் சொல்லக்கூடிய இடம். அங்கு சந்திரன் இருந்தால் நல்ல மனநிலை உள்ளவர்கள், நல்ல சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். 5இல் சந்திரன் இருந்தால் நல்ல சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அழகு, கல்வி, ஆடை, உணவு எல்லாத்தையும் அடையக்கூடிய தன்மையுடையவர்கள். அருமையா இருக்கு பாருங்க. திரிகோணத்தில் அல்லவா சந்திரன் இருக்கார். அப்ப சந்திரன், அதுவும் வளர்பிறை சந்திரனாக போய்விட்டால் இன்னும் பலன்கள் அதிகமாகும். கேந்திரத்தில் இருந்தால் ஒன்று, திரிகோணத்தில் இருந்தால் அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் பலன் அதிகமாகும். 6இல் சந்திரன் இருந்தால் மிகுதியான பகைவர்கள். 6ஆம் இடம் வந்து பகை கொண்ட இடம், நோய் கொண்ட இடம், வழக்கு உரிய இடம். அங்க சந்திரன் போய் மாட்டிக்கிட்டானா கொஞ்சம் சின்ன பண்ண விட்டு போயிடுவான். மிகுதியான பகைவர்கள், சாஃப்ட் நேச்சர். சந்திரன் வந்து சாஃப்டா இருக்கிறவன், அதனால பகைவர்களை வெல்ல முடியாது அவனால். சரி விட்டு கொடுப்பான்னுவான், இல்ல இறங்கி போயிடுவான், இல்ல ஒதுங்கி போயிடுவான் இல்லையா. அதே 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பகைவனை வெல்லுவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவன் சூரியன் வந்து வலுவானவன். எனவே 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பகைவனை வெல்லுவான். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பகைவனை வைத்து நிறைய பேர் பகைவனாக இருப்பார்கள். பாவம், கடினமானவர், வலிமை குன்றியிருத்தல். இந்த சந்திரன் எல்லாமே சாஃப்ட் நேச்சர்னால சொல்றான், வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ பாவம் விட்டு கொடுப்பாங்க நிறைய விஷயத்துல. சிற்றின்ப வேட்டை, வயிற்று நோயால் பாதிக்கப்படுதல். ஏன்னா 6ஆம் இடம் வந்து காலபுஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா வயிறுக்கு வந்துடும். அந்த சந்திரன் என்பது உணவுக்காரகன். இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் வந்து மாட்டிக்கிட்டு அந்த உணவினால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு வயிற்றில் நோய்கள் உருவாகும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படும். இப்ப எப்படி சந்திரனை வந்து பாவக ரீதியாக பலன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஓரளவு புரியும் இல்லையா. 7இல் சந்திரன் இருந்தால், லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அழகானவர்கள், நல்ல மனைவி அடையக்கூடியவர்கள், இன்பம், சிற்றின்ப வேட்கை. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஏழ்மை, சிற்றின்பத்தால் தொந்தரவு. அந்த 7ஆம் இடமே சிற்றின்பம் தானே. அதனால மனைவியுடன் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து 7ஆம் இடம் தான் நிர்ணயிக்கும். அதுல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருந்தால் மிக சந்தோஷமாக இருப்பார்கள். தேய்பிறை சந்திரன் இருந்தால் சற்றே அவங்க துன்பமாக இருப்பார்கள். அவ்வளவுதான். நல்ல மனைவி, நல்ல அழகான நண்பர்கள் எல்லாருமே 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கிடைக்கும். 8இல் சந்திரன் இருந்தால் மனதை பாதிக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். அதுல 8இல் சந்திரன் இருந்தால் நீங்க தான் சொல்வீங்க எல்லாரும் சந்திராஷ்டமம்னு. அது மாதிரி 8இல் சந்திரன் இருந்தால் அவங்க மனநிலை பாதிக்கப்படும். மனநிலைனா
அன்னைக்கு குழம்பி இருப்பாங்க, அப்படியே ஒரு விதமாக குழப்பமாக இருப்பாங்க. 8ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் திறமை, அறிவு உண்டு. குறுக்கு வழியில போற அறிவு, குறுக்கு வழியில போறது, புகழ் உள்ளவர், நோய் துன்பம் உள்ளவர், உடலில் அடையாளம் உள்ளவர். இதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் குறைந்த அறிவும் குறைந்த ஆயுளும் உள்ளவர். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், சந்திரன் மிக மிக நல்லவன், அவன் 9ஆம் பாவகத்தில் இருந்தால் இறை செயல், கடவுளுடைய மீது அதிக பக்தி உள்ளவர்கள், அதை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், செல்வம், மக்கட்பேர் அதாவது குழந்தை பேர் அதிகமாக இருப்பவர்கள், பரிந்து நடத்தல், அனைவருக்கும் விருப்பமாக இருந்தார். 9ஆம் இடத்தில் சந்திரன், அது வடதிரை சந்திரன் இருந்தால் அவர்கள் நல்ல யோக்கியமானவர்களாக, எல்லோருக்கும் விருப்பமானவர்களாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இது கண்டிப்பாக ஒரு சந்திரனால் ஏற்படக்கூடிய மிக நல்ல ஒரு பலன். 10ல் சந்திரன் இருந்தால் இந்த பேர், புகழ், வேலையை செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, சந்திரன், அந்த நாலேஜ், அறிவு வந்து சந்திரன் 10ல வந்து எப்போதும் அதை சிந்தித்துக் கொண்டே நல்ல பேர், புகழ் எடுப்பார்கள். அந்த பலனை பார்ப்போமா? ஒரே செயலில் முழு கவனத்தையும் செலுத்துத பாருங்க. அந்த தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருந்தால் ஒரே சிந்தனை, அந்த வேலையை முடிச்சுட்டான் வருவேன், அந்த வேலையை கரெக்டா முடிச்சுட்டான் வருவேன். சந்தோஷமாக இருந்தல், துன்பம் இல்லாமல் இருத்தல், உடனுக்கு உடன் செயல்களை முடித்தல். எப்படி சொல்றாங்க பாருங்க, 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், அது கேந்திரத்தில் சந்திரன், அது வளர்பிறை சந்திரனாக வந்து விட்டால் அந்த வேலையை, அதே சிந்தனை, சந்திரன் வந்து சிந்திக்கக்கூடியவன், எனவே அதே ஒரே சிந்தனை இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க, உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். செல்வ பெருக்கு கூடும், நல்ல வேலை செய்யறவங்களுக்கு செல்வம் பெருகும் இல்லையா. வீரராக, இரக்க குணமுடையவராக, இதான் சந்திரனுக்கே உள்ளது. அதனாலதான் அந்த சந்திரனை தாய் என்று சொல்கிறோம். சந்திரனை ஏன் தாய் என்று சொல்கிறோம் என்றால் அது இரக்க குணம் குறைந்தவர், எனவே அது வந்து தாய் பிறகமாக சொல்லப்படுகிறது. வீரனாக இருப்பார், அதாவது சூரிய மாதிரி செவ்வாய் மாதிரி எல்லாம் முரட்டுத்தன வீரன் கிடையாது, அன்பினால் வெல்லக்கூடிய வீரன். அதுல வந்து சந்திரன் உண்மையானவன், இரக்க குணமுடையவன். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், ஜெயத்தை சொல்லக்கூடிய இடத்தில் சந்திரன் இருந்தால், செல்வம், மிகுதியான மக்கள் செல்வம், தீர்க்காயுள், தனக்கு நன்மை தரும் பணியாட்களை வைத்திருத்தல், கபடமற்ற மனதுடையவர், வீரம், புகழ் உடையவர். 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நல்ல நல்ல பலன்களை தரும், நல்ல சிந்தனைகள், பார்த்துப்போம் வாங்க நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள். 12ல் சந்திரன் இருந்தால், அந்த 12ஆம் இடம் விரயத்துக்குரியவன், அததான் சொல்லுவாங்க. 12ல செவ்வாய் சந்திரன் போய் மறைஞ்சிட்டான்னு நினைக்காதீங்க. அங்க இருந்தால் என்ன செய்வான், விரயப்படுவான், அந்த விரயத்துக்குரியவன் விடுவான், செலவு செய்வான், அந்த எண்ணங்கள் எல்லாமே விரயமாகவே போகும், வேஸ்டா போயிடும். எனவே அவன் தூற்றப்படுவான். தூற்றப்படுவான்னா மற்றவர்களால் திட்டுவாங்க இல்லையா, என்ன இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கான், என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு, அணைஞ்சிட்டே இருக்கான், ரோடா அலைகிறான், என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு வாங்க இல்லையா. அதனால் 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தூற்றப்படுவான். தாழ்ந்த எண்ணம் உடையவன், கருமியாக இருப்பான். கண்நோய், என்ன சார் 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா விரையும் சொன்னீங்க, இப்ப கருமிங்கிறீங்கன்னா அவன் காசே முதல்ல சேர்க்கறதுக்கு பெரிய கஷ்டம், சேர்த்து வச்சுட்டானா செலவு பண்ணாம கம்முன்னு உட்கார்ந்துருப்பான். அந்த எண்ணம் இருக்காது. எதிலும் பற்றின்மை, உடல் ஊனம், வேறு மனிதன் மகன், அதாவது வேறு ஒருத்தவங்கிட்ட போய் தத்து இருந்தல், அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை குறையுடன் செய்வான். எப்படி செய்வான், குறைவாக செய்வான், குறைவாகவும் செய்வான், குறைவுடன் செய்வான். அவன் செய்யற வேலைதான் வேஸ்ட், அப்படி இருக்கும். 12ல் சந்திரன் தான். இதெல்லாம் ஒரு அடிப்படை பாடம் தான். இந்த சந்திரன் எவ்வாறு வலுவாக இருக்கிறான், வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, நட்பா, பகையா, எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்களை பார்க்கணும். அந்த சந்திரனுடன் பார்க்கும் பார்வைகளும் பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கிறாங்கன்னு பார்த்தாதான் இந்த சந்திரனை இன்னும் வலுவாக சொல்ல முடியும். எனவே இந்த சாராவளியில் சொல்லப்பட்ட இந்த அடிப்படை 12 பாவங்களில் சந்திரன் இருப்பதை நம்ம பார்த்து கொண்டோம். இனிமேல் வரக்கூடிய பலன்களை எப்படி பலன் சொல்லுவோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.